அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, தீனுல் இஸ்லாம் ஒரு மகத்துவமிக்க மார்க்கம். அல்லாஹ் எதெல்லாம் வாக்களித்து இருக்கிறானோ அதற்கு மாற்றம் செய்ய மாட்டான். புத்திசாலிகள் அல்லாஹ்வுடைய தீனை பற்றி பிடிப்பார்கள். நல்ல விடயங்கள், புகழுக்குரிய விடயங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அதில் உறுதியாக இருப்பாங்க. மௌத்து வரைக்கும் அவர்களுடைய உறுதிப்பாட்டில் அசைவு ஏற்பட மாட்டாது. அல்லாஹ் குர்ஆனில் அப்படியானவர்கள் யார் என்கிறத சொல்கிறார். அதில் ஹிசாலுல் மரஅத்து சாலிஹா, ஹிசாலுல் மரஅத்தி சாலிஹா, சாலிஹான ஒரு பெண் சிறுலையும் அலானியத்திலையும், அதாவது வெளிரங்கத்திலையும் உள்ரங்கத்திலையும் தன்னுடைய ரப்புக்கு வழிபடுவாள், ரப்பை தக்வா கொள்வாள். தன்னுடைய கணவனுடைய உள்ளத்தில் அவள் நிரம்பி வாழ்வார். இந்த நல்ல குணங்களை கொண்டவள் எப்பொழுதும் கணவனுக்கு பிரியமானவளாக இருப்பாள். தன்னுடைய ஆண் மக்களையும் நல்ல வழியில் செலுத்துவாள். சகோதரர்கள், சகோதரிகள் என்று அவளுடைய இந்த நல்ல குணங்கள் எல்லார் இடத்திலையும் பரவ ஆரம்பித்து விடும். அவளுடைய பரிவான பேச்சு, துனியாவுடைய எந்த விதமான லாபத்தையும் எதிர்பார்க்காமல் அல்லாஹ்வுக்காக வேண்டி அவர்களுடைய விடயத்தில் செய்யக்கூடிய தியாகங்கள், அவ்வப்பொழுது தேவைப்படக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு அறிவுரை கூறுறது, தன்னால் முடியுமான சந்தர்ப்பங்களில் இயன்ற உதவிகள் செய்கிறது, இவைகள் எல்லாமே சாலிஹான ஒரு பெண்ணிடத்தில் இருக்க வேண்டிய நல்ல அம்சங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹஸரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, ஆசியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இவங்க எல்லாரையும் பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதே நேரம் குர்ஆனில் பல பெண்கள் நல்லோர்களை பற்றி அல்லாஹ் பேர் கூறாமல் சொல்லியிருக்கிறார். அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறதுக்கு அவங்க தகுதியானவர்களாக ஆனாங்க. நாங்களும் அல்லாஹ்விடத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக ஆகிடணும். நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு அடையாளம் அல்லாஹ் எங்களை நல்ல விடயத்தில் ஈடுபடுத்துறது தான். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய விடயத்தில் மலாய்க்காமார்கள் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்து சொன்ன நன்மாராயம், யா மரியமு இன்னல்லாஹ் அஸ்தஃபாக்கி, மரியம் அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்தான், வத்தஹரக்கி உங்களை பரிசுத்தப்படுத்திட்டான், வஸ்தஃபாக்கி அலா நிசாஇல் ஆலமீன் உலகத்தினுடைய அனைத்து பெண்களை காண உங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு தேர்வை கொடுத்து விட்டான், உங்களை தேர்ந்தெடுத்துட்டான். யா மரியமு தேர்ந்தெடுக்கப்பட்ட மரியமே, ஒகோனு தீலி ரப்பிக்கி உங்களுடைய ரப்புக்கு வழிபடுங்க. இதிலிருந்து எங்களுக்கு விளங்குறது அல்லாஹ்வின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண்கள் எப்படி குர்ஆனின் ஊடாக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறாங்க. இப்போ அல்லாஹ் எங்களை தேர்ந்தெடுத்துட்டான் என்கிறத நாங்கள் எதனை வைத்து முடிவு செய்கிறது? இத மாதிரி ஆயத்துகளை வைத்து, அந்த ஆயத்தினுடைய உள்ளடக்கங்களை வைத்து முடிவு செய்யலாம். எந்த பெண் அல்லாஹ் தன்னுடைய ரப்புக்கு வழிபடக்கூடிய பெண்ணாக ஆக்கியிருக்கிறானோ அந்த பெண்ணும் தேர்ந்தெடுக்கப்பட்டவள் தான். அது வஹீன் மூலமாக அறிவிக்கப்படாவிட்டாலும் சரி. வஸ்ஜுதி வர்கஇ மார்ராக்கியின், மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இட்ட அடுத்த கட்டளை, உங்களை நாங்கள் தேர்ந்தெடுத்ததன் பின்னால் நீங்கள் எங்களுக்கு வழிபடணும், நீங்கள் எங்களுக்கு சுஜூதும் ருக்குவும் செய்யணும். அதாவது அல்லாஹ்வுக்கு சுஜூதும் ருக்குவும் செய்யணும், தொழக்கூடியவர்களோடு சேர்ந்து தொழணும் என்கிறது அல்லாஹ் முதலாவது தேர்ந்தெடுப்பின் வழிபாட்டாக சொல்லியிருக்கிறார். இப்போ எந்த பெண் அல்லாஹ்வுடைய முஹப்பத்துக்கு உள்ளாக்கி விட்டாலோ, எந்த பெண் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தேர்ந்தெடுத்தானோ அந்த பெண்களுடைய கூட்டத்தில் எங்களுக்கும் ஆக முடியும். நாங்களும் அல்லாஹ்வுக்கு வழிபடக்கூடிய தன்மையுடையவர்களாக, நேரத்துக்கு தொழுகை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருந்துட்டோம்டா. அத்துடனே அல்லாஹ் போதுமாக்கி கொள்ள இல்லை, மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தேர்ந்தெடுத்த ஒரு விதம் தான் வஹிய கானத் தகூமு பி ஹிதுமத்தில் மஸ்ஜித், மஸ்ஜிதுடைய ஹிதுமத்தில் அவங்க ஈடுபட்டாங்க. வலா தஹ்ருஜு மின்ஹு இல்லா ஃபி ஜமனி ஹைதிஹா, அந்த மஸ்ஜிதில் இருந்து அவங்களுடைய ஹைலுடைய காலத்தில் மட்டும்தான் வெளியே ஆவாங்க. அவுலி ஹாஜத்தின் லரூரியத்தின் லா புத்த மின்ஹா,
அவங்களுக்கு தவிர்க்க முடியாத ஒரு தேவைக்காக வேண்டித்தான் வெளியாகுவாங்க. அப்படி இல்லாமல் அவங்க மஸ்ஜிதை விட்டும் வெளியாகவே மாட்டாங்க. நாங்கள் இதனின் ஊடாக ஒரு வைராக்கியத்தை உறுதிப்பாட்டை எடுத்துக்கொள்ளணும், ஒரு படிப்பினையை எடுத்துக்கொள்ளணும். எங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இட்டிருக்கும் கட்டளைகள் இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய நடைமுறைகள் தான். அதே மாதிரி மாஷிதா பின்த் ஃபிரௌனுடைய மகள் ஒன்று இருந்தால் மாஷிதா, தமஸ்ஸகத் பிதீனில் இஸ்லாம். ஃபிரௌனுடைய மகளாக இருந்தாலும் அவள் தீனுல் இஸ்லாத்தில் உறுதியாக இருந்தாள். வ அபத் அன் தர்ஜியா அனில் ஹக்கை விட்டும் திரும்பாமல் அதில் ஆழமாக இருந்தாள். இறுதியில் அவளை அநியாயக்கார ஃபிரௌனுடைய கூட்டம் கொலை செய்தது. அவளும் அவளுடைய பிள்ளைகளும் ஷஹீதுகளாக, மார்க்கத்துக்காக உயிர் நீத்தவர்களாக புகழப்பட்டாங்க. பல வருடங்கள் செஞ்சதன் பின்னாலும் ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த மாஷிதா பின்த் ஃபிரௌன் உடைய மகள் மாஷிதாவை பற்றி அல்லாஹ் ஞாபகப்படுத்தினான். லம்மா உஸ்ரிய பி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷம்ம ரசூலுல்லாஹி மின் கப்ரிஹா ராய்ஹத்தன் தய்யிபத்தன் அதிரத்தன். ஹசரத் ரசூலுல்லாஹ் மேராஜுக்கு செல்றாங்க. மாஷிதா மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌன் உடைய காலத்தில் இருந்தவங்க. ஹசரத் ரசூலுல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நபி. அவர்கள் மேராஜுடைய பயணத்துக்கு அழைக்கப்படுறாங்க. அந்த நேரம் மாஷிதாவுடைய கபூரில் இருந்து ரொம்பவும் ஆச்சரியமான ஒரு மனத்தை, ஒரு வாசத்தை நுகர்றாங்க. சொல்லப்பட்டுச்சு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக, இது மார்க்கத்துக்கென்று தன்னை அர்ப்பணித்து தன்னை கட்டுப்படுத்தி ஈமானுடைய சோதனைகள் எல்லாம் தாங்கி கொண்டு அல்லாஹ்வுக்காக வாழ்ந்த ஒரு பெண்மணி, அவளும் அவளுடைய பிள்ளைகளுடைய கபூரில் இருந்தும் தான் இந்த வாடை வருது என்று ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அறிவித்தாங்க. குடும்பத்தோட சொர்க்கத்துக்கு போனாங்க. எங்களுக்கு இந்த பெண்களினூடாக படிப்பினைகளை தாரான். ஈமான் கொண்டதன் பின்னால சோதனைகள் எங்களுடைய வாழ்க்கையில் வாரது சகஜம். சிலருக்கு அவர்களுடைய தீனுக்கேற்ப சோதனைகள் வரும். ஆனாலும் முன்னோர்களை சஹாபாக்களை போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதிக்கிறது இல்லை. எங்களுக்கு வரக்கூடிய சோதனைகள் சில சந்தர்ப்பங்களில் உடலுடைய நோய்களாக இருக்கும், எங்களுடைய பொருள் பற்றாக்குறைகளாக இருக்கும். இன்னும் சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் விரும்பக்கூடியவைகள் நடக்காமல் இருக்கும். இந்த நேரங்களில் எல்லாம் நாங்கள் அல்லாஹ் தாலாவுக்காக வேண்டி பொறுத்து கொண்டு நாளை மறுமையை சிந்தனையில் வைத்து செயல்படுவோம் என்றால் அல்லாஹ் இந்த குர்ஆனில் எந்த பெண்களை புகழ்றானோ அவர்களோட எங்களை சேர்த்து கொள்வான். இன்றைக்கு முசீபத்துகள் வந்து நேரக்கூடிய நேரத்தில் யக்ஃபுர்ன பில்லா, அதிகமான பெண்கள் அல்லாவுக்கு மாறுபாடு செய்கிறாங்க. முசீபத்துகள் வரக்கூடிய நேரத்தில் யக்ஃபுர்ன பில் ஆத்திராலி அலல்லா, அல்லாவு கூட வம்புக்கு இழுக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பிள்ளை ஒன்று மவுத்தாகிவிட்டால் அல்லாஹ் பாதுகாக்கணும், அதனை வைத்து பல மாதிரி உலர ஆரம்பிக்கிறாங்க. இப்படியான விடயங்கள் எல்லாமே சாலிஹான பெண்களுடைய தன்மைக்கு அப்பால் பட்டது. சில பெண்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த அளவுக்கு தேர்ந்தெடுத்தான் என்றால் முழு தீனுக்கும் அவர்களை ஒரு முன்மாதிரியாக ஆக்கினார். ஜுபைதா ரஹ்மஹல்லா, அவங்க ஹாரூன் ரஷீதுடைய மனைவி, எவ்வளோ பெரிய ஒரு அமல் உண்டு, எவ்வளோ பெரிய ஒரு செயல் உண்டு அவங்க செஞ்சாங்கண்டா, அஜ்ரத்தில் மாஅமின் அர்லின் பஈதத்தின் இலா அரஃபாத், தூரமான ஒரு ஊரில் இருந்து, பொதுவாக தாயிஃப் என்று தான் சொல்லப்படுது, அங்கே இருந்து அரஃபா வரைக்கும், மக்காவுடைய அரஃபா வரைக்கும் அவங்க ஒரு வாய்க்காலை வெட்டிடாங்க. அந்த நேரம் இந்த வாய்க்கால் இல்லை என்று இருந்தால் சொல்லப்படுது ல ஹலக்க கசீரும் மினல் ஹுஜ்ஜாஜ், ஹாஜிகள் அதிகமானவர்கள் மௌத்தாகி இருப்பார்கள். வஹிய அமிலத் தாலிக பித்திகாஅ ரிலல்லாஹி சுப்ஹானஹு வ தஆலா, அவங்க அந்த அமலை வெறுமனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்காக வேண்டியே செய்தாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனை பொருந்து கொண்டார். இப்படி
இன்றைய காலத்தினுடைய பெண்களை நாங்கள் உற்று நோக்கினால் அதிகமானவங்க செல்வந்தர்களாக இருக்கிறாங்க என்றாலும் கூட அவர்களுக்கு இப்படியான எண்ணங்கள், ஒரு பொதுவான அமல்களை செஞ்சு சதக்கத்துல் ஜாரியாவாக ஆக்குவோமே என்ற சிந்தனைகள் வாரதில்லை. ஈமானுடைய பலகீனத்தின் பிரதிபலிப்பு தான் அது. என்னிடத்தில் இருக்கக்கூடியதை செலவு செஞ்சா நான் எதுவும் இல்லாதவளாக ஆகிவிடுவேனே, யார்கிட்டையும் கையேந்த வேண்டிய நிலைமை உண்டாகுமே என்ற ஒரு சிந்தனை. ஆனால் அல்லாஹ்வின் மீது உறுதியான நம்பிக்கை வைப்போம் என்றால், அல்லாஹ்வுக்காக வேண்டி வீண் விரயம் இல்லாமல் செலவு செய்வோம் என்றால் அல்லாஹ் அதை எங்களுக்கு இரட்டிப்பாக்கி தருவான். நாங்கள் இந்த பெண்களோட சேரோணம் இப்படியான விஷயங்கள்லையும் தான், பேணுதல், இபாதத் மட்டுமல்ல தர்ம சிந்தையிலையும் தான். ஆனால் இன்றைக்கு பெண்கள் போட்டி போடுறாங்க. அவங்களுடைய பெருமையான ஆடைகள், வாகனங்கள், பொறுமதியான நகைகள், வீடுகள், இவைகளுடைய விடயத்தில் தான் போட்டி போடுறாங்க. ஃபாத்திமா அஸ்-ஜுபைரியா அல்லத்தி லம் தத்தஹல்லா அன் சலாத்தில் லைலி சலாத்தி தத்தவ்வி மா நுசூலில் பலாய் அலைஹா. ஃபாத்திமா அஸ்-ஜுபைரியா என்று சொல்லி ஒரு சஹாபி பெண்மணி இருந்தாங்க. அவங்களுக்கு பலவிதமான சோதனைகள் வந்துட்டு என்றாலும் அவங்க இரவு தொழுகை ஒரு நாளும் விடலை. நான் இரவில் தஹஜ்ஜுத் தொழுது எனக்கு என்ன நடந்துச்சு என்று சொல்லி கேட்கல. இந்த பெண்மணி சார லஹா ஷுஹரத்துன் பி தக்வா வஸ்ஸலாஹி வல் இல்மி, தக்வாவுடைய விடயத்திலையும் அவங்களுடைய சாலிகான தன்மையுடைய விடயத்தில், அவங்களுடைய அறிவுடைய விடயத்தில் ஒரு பெரிய பிரபல்யம் மக்களுக்கு மத்தியில் இருந்துச்சு. இவங்க இவ்வளோ பெரிய வழிபாடு உடையவர்களாக இருந்தும் சும்மா அமியத் சனத்தைனி 2 வருடங்கள் அவங்களுடைய கண்கள் குருடாக இருந்துச்சு. ஒரு நாள் அவங்க உலு செய்கிறாங்க இரவு தொழுகைக்காக வேண்டி, படியில்லால வலிகி புழுந்து அவங்களுடைய இடுப்பு உடைய முட்லுகள் எல்லாம் உடைய ஆரம்பிச்சிட்டு, அது பின்னால் அவங்க ரொம்ப கஷ்டத்தோடு தூங்கினாங்க. ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமாவையும் கனவுல கண்டாங்க. காபாவுடைய புறத்துல இருந்து முன்னோக்கி வாராங்க. வ பாபு பைத்திஹா கானத் முவாஜிஹன் லில் காபத்தி, அவங்களுடைய வீடு காபாவை முன்னோக்கி இருந்துச்சு. ஹசரத் ரசூல்லா வந்து ஃபபஸக அலா தரஃபி ரிதாஇஹி வகால் லஹா இம்ஸஹி பிஹி ஐனகி, அந்த ரிதாவில் நபி அவங்களுடைய போர்வையில் எச்சிலை துப்பி சொன்னாங்க, இம்ஸஹி பிஹி ஐனைக்கி, இந்த ரிதாவை அவங்களுடைய 2 கண்களையும் தொடைங்க. அவங்க அதை எடுத்து தொடைச்சாங்க. அவங்களுக்கு பார்வை தெளிவாக ஆரம்பிச்சது. சும்மா வலாத்து அலா மௌலி அல் கஸ்ரி, அந்த உடம்புல உடைந்த பகுதியில் அவங்க அந்த ரிதாவை போர்வையை வைத்தாங்க. ஃபத்தஆஃபா பிஇத்னில்லாஹி தஆலா பாத இஸ்திகாலிஹா, விரும்பி பார்க்குறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு பூர்ணமான ஆரோக்கியத்தை கொடுத்திருந்தார். வஜதத் நஃப்ஸஹா கது ஷுஃபியத், அவங்க சம்பூர்ணமாக ஷிஃபா பெற்றவர்களாக தன்னை கண்டு கொண்டாங்க. பெண்கள் அவர்களுடைய சித்திரில், அவர்களுடைய திரையில் ரொம்பவும் அதிகமாக இருக்கிறதுக்கு பழகிக்கொள்ளணும். வீட்டில் இருந்து தேவைக்கு தவிர வேறு எதுக்கும் வெளியே போகக்கூடாது. சொன்னாங்க ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வ அக்ரபு மா தகூனுல் மர்அத்து மின் வஜ்ஹி ரப்பிஹா, தன்னுடைய ரப்புடைய முகத்துக்கு முன்னால் அப்படின்னா தன்னுடைய ரப்பிடத்தில் ஒரு பெண் மிகவும் சமீபத்தில் இருக்கக்கூடிய கட்டம் தான் இதா கானத் ஃபி காரி பைத்திஹா, அவளுடைய வீட்டில் உள்ளுக்குள்ளே இருக்கிறது. வீட்டில் உள்ளுக்குள்ளே என்று சொன்னால் யாரும் தெரிகிற அளவுக்கு எங்களுடைய வீடுகள் இருந்தால் அந்த ஜன்னல் வழியில் கூட போக மாட்டாள், அதனுடைய வாசப்படி கூட போக மாட்டாள். அத்தியாவசிய தேவைக்காக வேண்டிய தவிர போகிறதாக இருந்தாலும் தன்னை நல்ல முறையில் கவர் பண்ணி கொண்டு தான் போவாள் என்கிறதெல்லாம் இந்த ஆயத்தில், இந்த ஹதீஸில் இருந்து எங்களுக்கு விளங்குது. அதே மாதிரி அஸ்ஸையிதா நஃபீஸா, ஒரு சஹாபி பெண்மணி நஃபீஸா என்ற பெண்மணி, ஃபகத் ஹஃபரத் கப்ரஹா ஃபி பைத்திஹா, அவங்க தன்னுடைய வீட்டுக்குள்ளே கபரை தோண்டி வச்சிருந்தாங்க. அந்த கபருக்குள்ளே தான் அவங்க இறங்கி தொழுவாங்க. குரானை 6,000 ஹத்மத்தின்
6000 தடவை ஓதி முடிச்சிக்கிறாங்க இந்த கபருக்குள்ளே இருந்து. அவங்களுடைய மௌத்துக்கு முன்னால் 6000 தடவை அந்த குரானை ஓதி முடிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கு நாங்கள் யோசிக்கணும், நாங்கள் எங்களுடைய ரப்புக்கு எவ்வளோ சமீபமாக இருக்கிறோம். எத்தனை தடவை எங்களுடைய வாழ்க்கையில் குரானை ஓதி முடிச்சிருக்கிறோம். நோன்புக்கு பின்னால் எங்களுடைய குரானின் நிலைமை என்ன, நோன்புல என்ன, வெறுமனே வாழ்ந்து விட்டு போகிறது அல்ல. ஒவ்வொரு கணமும் தஸ்பீஹாத்துகளில், இஸ்திக்ஃபாரில், சலவாத்துகளில் கழியணும். துனியாவுடைய வாழ்க்கையில் நாங்கள் அல்லாஹ்வுடைய ஜிக்ர் இல்லாமல் எதை அடைஞ்சாலும் அது தோல்வித்தான். எங்களுடைய காலங்கள் நேரங்கள் கழிகிற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது மோசமாக கழியும்டா வருத்தப்படணும். அதுக்காக வேண்டி தௌபா செய்யணும். அமல்களுக்கான தௌஃபீக், அதனுடைய ஆசை ஆர்வத்துக்கு உண்டான அனுகூலத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல கேட்கணும். அல்லாஹ் எங்கள் எல்லோருக்கும் அந்த பாக்கியங்களை நசீபாக்கிட்டான்டா இந்த கொஞ்சம் கால துனியாவில் நாங்கள் அல்லாஹ்வுடைய நோக்கத்தை நிறைவேற்றியவர்களாக ஆகிவிடுவோம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவரையும் அல்லாஹ்வுக்கு விருப்பமான பெண்களாக வாழ்வதற்கு கிருபை செய்வானாக. சூரத்து நிசாவில் நாங்கள் இறுதியாக ஓதினது தான் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கும் மதிப்பை பற்றி இங்கே சொல்லி காட்டுகிறான். அவங்களுடைய உம்மத்துக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பை அல்லாஹ் கூறுகிறான். ஃபகைஃப இதா ஜிஅனா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீத். நபியே, ஒவ்வொரு உம்மத்தில் இருந்தும் உம்மத்தினுடைய நபிமார்களை நாங்கள் சாட்சியாக கொண்டு வரக்கூடிய அந்த நாளையில் எப்படி இருக்கும்? வஜிஅனா பிகாலா ஹாஉலாய் ஷஹீதா. அவங்க அனைவருக்கும் சாட்சியாக நாங்கள் உங்களை கொண்டு வருவோம். அந்த நபிமார்களுக்கு, அந்த நபிமார்களுடைய உம்மத்துக்கு உங்களை சாட்சியாக கொண்டு வருவோம். அந்த நிலைமை எப்படி இருக்கும் என்று ஃபகைஃப என்று சொல்லி அல்லாஹ் ஒரு கேள்வியை கேட்கிறான். நபிமார்கள் நாலு மறுமையில் அவர்களுடைய ரிசாலத்தை எத்தி வைத்ததை பற்றி சொல்லுவார்கள். அவருடைய உம்மத்துகள் அதனை மறுப்பார்கள். அந்த நேரம் அதற்கு சாட்சியாக ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் வருவார்கள். அவங்களுடைய உம்மத்திடத்தில் கேட்கப்படும், உங்களுக்கு தூதுவர்கள் வந்தார்களா? அவங்க சொல்லுவாங்க, எந்த ஒரு தூதுவரும் எங்களுக்கு வர இல்லை. இந்த உம்மத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நாளில் சாட்சியாக கொண்டு வருவார். இந்த அளவுக்கு இந்த உம்மத்துக்கும் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் கண்ணியத்தை மதிப்பை வழங்கியிருக்கிறார். யௌமைதின் யவத்துல்லதீன கஃபரு வ அஸவுர் ரசூல லவ் துஸவ்வா பிஹிம். அந்த நாளையில் காஃபிர்கள் ஆசை வைப்பார்கள். யௌமைதின், அந்த நாளில் காஃபிர்கள் ஆசை வைப்பார்கள், நாங்கள் பூமியோட அப்படியே புதைக்கப்பட்டு எழுப்பப்படாமல் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே. அசவுர் ரசூல், ரசூலுக்கு மாற்றம் செய்தவர்களும் அதே மாதிரி ஆசை வைப்பார்கள், எங்களில் பூமி அப்படியே தனக்குள்ள வைத்திருந்தால், எங்களை வெளியே போடாமல் இருந்தால், அல்லாஹ் எழுப்பாட்டாமல் இருந்தால் நன்றாக இருந்திருக்கும். லவ் துஸவ்வா பிஹிமுல் அர்லு வலா யக்தும்னல்லாஹ ஹதீஸா. ஆனாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய எண்ணங்களுக்கு மாற்றமாக எழுப்பாட்டுவான். அந்த நாளையில் அல்லாஹ்விடத்தில் எந்த செய்தியையும் மறைக்க முடியாது. வலா யக்துமூனல்லாஹ ஹதீஸா. இதுக்கு முந்தைய ஆயத்தில் நபிமார்களால் சாட்சியம் கூறப்படக்கூடிய உம்மத்துகள் இருப்பாங்க. இந்த ஆயத்திலையும் ரசூலுக்கு மாறு செஞ்சவங்க பூமிக்குள்ளேயே புதைத்து விடணும், அவங்கள எழுப்பியிருக்கக்கூடாது, அவங்கள அல்லாஹ் படைத்திருக்கவே கூடாது என்றெல்லாம் எண்ணுவாங்க. இது அவங்களுடைய கைசேதத்தினுடைய கடப்பான ஒரு தன்மை. அந்த அளவுக்கு கைசேதப்படுவாங்க. பறவைகள், மிருகங்கள் எல்லோரிடத்திலையும் கேள்வி கணக்கினால் மறுமையில் கேட்கப்படும். அவைகளுடைய கேள்வி கணக்குக்கு பின்னால் அல்லாஹ் சொல்லும் வார்த்தை தான், நீங்கள் மண்ணாகி விடுங்க, அவைகள் எல்லாமே மண்ணோடு மண்ணாகிடும். இதை பார்த்து காஃபிர்கள் நாங்களும் மண்ணாகிவிட வேண்டுமே என்று விரும்புவாங்க. இதை இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தஃப்சீராக சொல்லிக்கிறாங்க. இந்த ஆயத்தினுடைய அடிப்படையில் கியாமத்து நாளில்
நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அழைக்கப்படுவார். அவர் லப்பேக் யா அல்லாஹ், உனக்கு பணிந்து விட்டேன் என்று முன் வருவார். அல்லாஹ் கேட்பான், மார்க்க கட்டளைகளை உங்களுடைய உம்மத்துக்கு சேர்த்து வச்சீங்களா, தப்லீக் செஞ்சீங்களா? அவர் சொல்லுவார், நான் அதை முழுமையாக செஞ்சிட்டேன். அந்த நேரம் அவங்களுடைய உம்மத்திடத்தில், நூஹ் சொல்றது உண்மையா, அவர் உங்களுக்கு மார்க்கத்தினுடைய கடமைகளை தப்லீக் செய்தாரா என்று திருப்ப கேட்கப்படும். அவங்க சொல்லுவாங்க, மா ஜா அனா மின் நதீர், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய யாருமே எங்களிடத்தில் வர இல்லை. ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களிடத்தில், அல்லாஹ் உனக்கு சாட்சி சொல்பவர் யாரும் இருக்கிறாரா, நீ உமக்கு அளித்த தூதை எத்தி வைத்தீர் என்று சாட்சி சொல்லக்கூடிய யாரும் இருக்கிறாரா? அவர் உடனே சொல்வார், முஹம்மதும் அவருடைய உம்மத்துகளும் சாட்சி சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உம்மத்துகளும் சாட்சிக்கு முன் வருவாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயம் ஆச்சரியத்தோட கேட்பாங்க, எங்களுக்கு பின்னால வந்த உம்மத்தினர் இவங்க எப்படி சாட்சியம் சொல்லுவாங்க? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்துகள், ரசூலுல்லாஹ் எங்களுக்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றிய அனைத்து செய்திகளையும் அறிவித்தாங்க, நாங்கள் அவைகளை நம்பினோம், அவர்களுக்கு ஏற்பட்ட கதிகளை நாங்கள் விளங்கினோம், அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாது வாழ்வதற்கு நாங்கள் முயற்சி செஞ்சோம் என்றெல்லாம் சொல்லுவாங்க. ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு நபியுடையும் பேரை சொல்லி தனித்தனியே அழைக்கப்பட்டு அல்லாஹ் அவர்களுக்கு சாட்சிகளாக ரசூலுல்லாவையும் இந்த உம்மத்தையும் நிறுவான். அவர்களுடைய செயல்பாடுகள் நல்லதோ கெட்டதோ, கொஞ்சமோ அதிகமோ, எல்லாமே ஒவ்வொரு மனிதனிடத்திலையும் காண்பிக்கப்படும் என்று ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஆயத்துக்கு விளக்கமாக, வலா யக்தும்னல்லாஹ ஹதீஸா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த ஒன்றையும் மறைக்க மாட்டான், அனைத்தையும் வெளியிலே கொண்டு வருவான் என்ற விடயத்தை விளங்கப்படுத்தினான். யாயுஹல்லதீன ஆமனு லா தக்ரபுஸ் ஸலாத்த வ அன்தும் சுகாரா, மூமின்களே நீங்கள் அல்லாஹ்வுக்கு வழிபட வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முன்னுக்கு ஆயத்துக்களை சொல்லி, அந்த கியாமத்து நாளில் காஃபிர்கள் படக்கூடிய கஷ்டங்கள், அவர்கள் படக்கூடிய கைசேதங்கள் எல்லாம் சொல்லிட்டு, கைசேதம் படாமல் இருக்கிறதுக்கு மூமின்களை பார்த்து 43வது ஆயத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், யா யுஹல்லதீன ஆமனு, மூமின்களே, லா தக்ரபுஸ் ஸலாத்த வ அன்தும் சுகாரா, நீங்கள் போதையுற்றிருக்கும் நிலைமையில் தொழுகைக்கு நெருங்க வேண்டாம். ஹத்தா தஅலமு மா தகூலூன, நீங்கள் எதை சொல்கிறீங்கிறத நன்கு அறியணும். நீங்கள் போதையில் போயிட்டு தொழுகையில் கண்ட நின்றதெல்லாம் உளருவீங்க. அப்படி நீங்கள் உளராமல் நீங்கள் என்ன சொல்லுறீங்க என்கிறத அறியும் வரைக்கும் நீங்கள் போதையிட நிலைமையில், போதை தீர்ந்தாலே அன்றி தொழுகைக்கு நெருங்க வேண்டாம். வலா ஜுனுபன் இல்லா ஆபிரி சபீலின், இன்னும் ஜுனுபாலியாக இருக்கும் போதும், ஒரு வழிபோக்கராக இருந்தாலே அன்றி, அதாவது தொழுகைக்கு நீங்கள் நெருங்கக்கூடாது, நீங்கள் ஜுனுபாலியாக இருக்கும் பொழுது, அல்லது பிரயாணப்பட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு குளிக்கிறதுக்கு உண்டான நீரை தேடிக்கொள்ள இயலாது, இது மாதிரி சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு தயமுடைய முறைகள் இருக்குது. அப்படி இல்லாமல் நீங்கள் ஜுனுபாலியாக, ஆபிரி சபீல், ஒரு பிரயாணியாக இருந்து உங்களுக்கு நீர் தேடிக்கொள்ளாத பட்சத்தில், ஹத்தா தகுத்தசிலு, குளிக்கும் வரைக்கும், அதாவது இங்கே பிரயாணிக்கு சலுகை கொடுக்கப்படுது, அவருக்கு நீர் தோடிக்கொள்ள முடியாவிட்டால் தயமும் செய்யலாம். ஆனாலும் தண்ணி இருக்கக்கூடிய நிலைமையில் ஹத்தா தகுத்தசிலு, நீங்கள் குளிக்கும் வரைக்கும், ஆபிரி சபீலை தவிர, அந்த வழிபோக்கரை தவிர நீங்கள் குளிக்கும் வரைக்கும் தொழுகைக்கு நெருங்க வேண்டாம். 2வது கட்டளை. 3வது, வைன்குந்தும் மர்தா அவ் அலா சஃபரின், நோயாளியாக இருக்கிறீங்க, ஜுனுப் அல்லாமல் சஃபரில் இருக்கிறீங்க, பிரயாணத்தில், அவு ஜா அஹதும் மின்கும் மினல் காய்ஸ், அல்லது உங்களில் ஒருவர் மல ஜலம் கழிக்கிறதுக்கு சென்றார். அடுத்தது, அவுலா மஸ்துமுன் நிசா, நீங்கள் பெண்களோட உடலுறவு கொண்டிருந்தால்,
இந்த எல்லா கட்டத்திலையும் ஃபலம் தஜிது மா அன், உங்களுக்கு தண்ணீரை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் ஃபதயம்மமு சஈதன் தொய்யபா, ஃபதயம்மமு சஈதன் தொய்யபா, சுத்தமான மண்ணினால் தயம்மம் செய்து கொள்ளுங்க. அந்த தயம்மத்தை எப்படி செய்யணும்? ஃபம்சஹு பி உஜூஹிக்கும், உங்களுடைய முகத்திலும், வ ஐதீக்கும், உங்களுடைய கைகளையும் தடவி கொள்ளுங்க. இன்னல்லாஹக்கான அஃபூவன் கஃபூரா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்கக்கூடியவனாகவும் இருக்கிறான், இரக்கமுள்ளவனாக இருக்கிறான் என்று இந்த குர்ஆனுடைய ஆயத்தில் அல்லாஹ் எங்களுக்கு ஒரு பெரிய அமலை சொல்லி தருகிறான். இஸ்லாம் எதற்குமே குறையை வைத்ததில்லை. நிறைவான மார்க்கம் இஸ்லாம். இது மாதிரி கட்டங்களில் எப்படி நடக்க வேண்டும் என்கிறத எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார். ஹஸரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க ஒரு முக்கியமான சஹாபி. எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அஷ்ரத்துல் முபஷ்ஷராவில் சேர்ந்தவங்க, சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட ஒருத்தர். எல்லாரையும் சஹாபாக்களை அழைத்து ஒரு விருந்து போட்டார். அந்த காலத்தில் மது அருந்துறது விலக்கப்பட்டிருக்கல்ல. விருந்துக்கு வந்தவங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு அந்த மதுபானத்தையும் குடித்தாங்க. அவங்களுக்கு போதை ஏற்பட்டது. மக்ரிப் தொழுகையுடைய நேரமும் ஆகிட்டது. அவங்கள ஒருத்தர் தொழுகைக்கு முன்னுக்கு போனார். மற்றவங்க பின்னால் இருந்து இமாம் ஜமாத்தாக தொழுதாங்க. அந்த நேரம் இமாமாக நின்றவர் கராத் ஓதும் நேரத்தில் சூரத்துல் காஃபிரூன அதில் உள்ள லா என்ற அந்த சொல்ல விட்டு ஓதினார். அதாவது குல்யாயுல் காஃபிரூன் லா அபுது மா தாபுதுன் என்கிறதுக்கு ஆபுது மா தாபுதுன், நீங்கள் எதை வணங்குறீங்களோ அதை நான் வணங்குகிறேன். அவர் மாற்றி ஓத ஆரம்பித்தார். அந்த நேரம்தான் இந்த ஆயத்து யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தக்ரபு ஸலாத வ அன்தும் சுக்காரா ஹத்தா தஅலமு மா தகூலூன, மூமின்களே, நீங்கள் போதையுற்று இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் எதை சொல்கிறீங்க என்கிறத நன்கு உணரும் வரைக்கும் தொழுகைக்கு நெருங்க வேண்டாம் என்ற ஆயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கினார். இப்படியாக இந்த ஆயத்தை இறங்கியதன் பின்னால இஷாவுக்கு பின்னால மது அருந்தும் பழக்கமுடையவர்களாக இருந்தாங்க. காலையில் தொழுகைக்கு வருவாங்க. அந்த நேரம் போதை அவர்களுக்கு தணிந்திருக்கும். அல்லாஹ் இந்த ஆயத்துகளை கட்டங்கட்டமாக இறக்கித்தான் தடை செஞ்சான். காரணம், அவங்க மதுவில் ரொம்ப மூழ்கியவர்களாக இருந்தாங்க. ஒரே தடவையில் அவங்களுக்கு தடை செய்யப்பட்டால் நாங்கள் அதை விட மாட்டோம் என்று சொல்லியிருப்பாங்க. இப்படி அவங்க ஒரு நாள் காலையில் எழும்புகிற நேரம் சம்பூர்ணமாக இந்த மதுவினுடைய தடை செய்யப்பட்ட இந்த ஆயத்துகள் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து இறங்கியது. அவங்க சம்பூர்ணமாக அதை விட்டு விலகிட்டாங்க. சக்கர் சீன் கஃப்ரா, இது போதை என்ற கருத்தை உணர்த்தது. இந்த போதை மனிதனுக்கு பல வகையில் வரும். மனிதனுடைய அறிவுக்கு ஒரு திரை போன்றது தான் இந்த சக்கர் என்பதின் மூலமாக உணர்த்தப்படுது. எப்போ போதையாவானோ அறிவுக்கு திரை விழுந்துடும். இது மதுபானம் அருந்துவதால, காதல் கொள்றதுனால திரை விழுந்துடும். அதனால தான் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹுப்புக ஷை யஅமி வயுசிம்மு, நீ ஒன்றை ரொம்ப நேசிக்கிறது உனக்கு குருடாக்கி செய்டாக்கி விடும். அடுத்தது தூக்கத்தாலும் இந்த சக்கருடைய நிலைமை உண்டாகும். கோபம் மேலிடக்கூடிய நேரத்திலையும் இந்த போதை உண்டாகும். பயத்தால், இப்படி பல காரணங்களால் இது உண்டாகும். ஆனால் மதுபானம் அருந்துவதனால தான் இது அதிகமாக ஏற்படுறது வழக்கம். இதனால் இந்த இடத்துல நீங்கள் பாதையில் இருக்கும் போது என்ற அந்த வார்த்தைக்கு மதுபானம் அருந்திருக்கும் போது என்ற கருத்தும் சொல்லப்படுது. அப்போ இங்கே ஆபிரி சபீல், நீங்கள் பாதையில் இருக்கும் போது தொழுகைக்கு நெருங்க வேண்டாம் என்று சொல்கிறதுல இன்னும் ஒரு கருத்து தான். அதாவது பிரயாணியாக இருக்கிறீங்க, மது எதுவும் அருந்திருப்பீங்க, அப்படியும் இருக்குது. இன்னும் ஒரு கருத்து இருக்குது, நீங்கள் மதுபானம் அருந்தி இருக்கும் போது பாதையில் இருக்கும் போது என்கிறதுக்கு விளக்கமாக சொல்லப்பட்டது. ஜுனுப் ஜனாபத், தூரமாகுதல் என்ற கருத்து
கொடுக்கப்பட்டிருக்குது. ஜுனுப் ஜனாபத் என்கிறது அதனுடைய கருத்து தூரமாகிறது என்கிறது. அப்போ குறிப்பிட்ட சில காரணத்தினால ஆண்கள் பெண்கள் குரானை ஓதுறது, உதாரணத்துக்கு ஜனாபத் ஏற்படுற காரணங்கள் இருக்குது. ஒன்று உறவினால் ஏற்படும், மற்றும் சில காரணங்களால் ஏற்படும். கனவுல ஜனாபத் ஆகுவார். ஜனாபத் ஆகுறதுனால சில அமல்களை விட்டும் தூரமாகிடுவார். அதனால தான் ஜுனுப் தூரமாகிறது என்ற கருத்தில் அது வந்திக்குது. குரான் ஓதுறது, தொழுகை நிறைவேற்றது, தொழக்கூடிய இடத்துக்கு போகிறது, இப்படியான விடயங்களை விட்டும் இவர் குளிக்கும் வரைக்கும், கடுமையான குளிப்பை நிறைவேற்றும் வரைக்கும் தூரமாக்கப்படுவார். அதோடு இந்த ஆயத்தில் மருள்தா நோயாளிகளை பற்றியும் சொல்லப்பட்டிருக்குது. மரில் என்ற பன்மையான வார்த்தைக்கு, மரில் என்ற ஒருமையான வார்த்தைக்கு பன்மை தான் மர்லா. இந்த நோயாளிகள் மர்லாக்கள் 3 வகை. ஒன்று, தண்ணீரை அவங்க பாய்ச்சா மவுத்தாகிடுவாங்க. 2வது, தண்ணீரை அவங்க உபயோகித்தா மவுத்தாவிட்டாலும் அதனால நோய் அதிகமாகும், அதிக கஷ்டத்தை உண்டு பண்ணும் என்ற பயமுள்ளவர், அப்படியான வியாதிகளுக்கு உட்பட்டவர். 3வது, தண்ணீரை பாவித்தா மரணம் சம்பவிக்கும் அல்லது நோய் அதிகமாகும் என்ற பயம் இல்லாட்டியும் கூட நோய் அவசரமாக குணமாகாது என்று அச்சமுள்ளவர். உடம்புல குறை இருக்கும் என்ற பயம் மட்டுமுள்ள நோயாளிகள் தான் இந்த 3வது வகையினர். இந்த 3 வகையினர்களும் முதல்ல நாங்கள் சொல்லப்பட்ட 2 வகை நோயாளிகள். இவங்க தண்ணீரை பாய்க்கிறதுக்கு பதிலாக சுத்தமான மண்ணை பாய்த்து கொள்ளையிலும் தயம்மம் செய்து கொள்ளலாம். 3வது வகையை சேர்ந்த நோயாளிகள் தயம்மம் செய்யக்கூடாது. அதாவது அவங்களுக்கு பயம் இருக்குது என்றாலும் கூட, அவங்களுக்கு நோய் அதிகரிக்க மாட்டாது, மௌத்து உண்டாக மாட்டாது என்றாலும் உடம்புல ஏதாவது உண்டாகிடும் என்ற ஒரு சந்தேகம், அப்படியானவங்க தயமம் செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது காயிட்ஸ், மலஜலம் கழிக்கிறத பற்றி இங்கே ஆயத்தில் சொல்லப்பட்டது. காயித் என்கிறது அசில் கருத்து ஒரு பள்ளமான இடத்துக்கு சொல்கிறது. மலஜல தேவைகளுக்கு போகக்கூடியவங்க மற்றவங்க பார்க்காம இருக்கிறதுக்கு ஒரு பள்ளமான இடத்துக்கு தூரத்துக்கு செல்லுவாங்க. கழிவறைக்கு சென்று வரக்கூடியவங்க இந்த வாக்கியத்தை கொண்டு அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. பொதுவாக பைத்துல் ஹலாவுக்கு போகக்கூடியவங்க காயித்துக்கு போகக்கூடியவங்க என்று சொல்லப்படும். காயித் என்கிறது அல் மக்கானுல் முத்துமைன்னா, அமைதியான இடம் என்றும் கூறப்படுது. யாருமே இல்லாத அமைதியான இடத்துக்குத்தான் போகிறாங்க. வீடுகளில் மற்றும் இடங்களில் அதுக்கென்று இடத்தை ஒதுக்கி இருக்கிறாங்க. அங்கே போனால் யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அதனாலும் அந்த காயித் என்ற பேர் அதுக்கு பாவிக்கப்பட்டு, குரானில் கூறப்பட்ட வுலு செய்வதற்குண்டான மற்றும் ஒன்று தான் லாமஸ்துமுன் நிசா, பெண்களை நீங்கள் தீண்டிருந்தால், அதுக்கு கருத்து அவர்களோட உடலுறவு கொண்டால் நீங்கள் குளித்து கொள்ள வேண்டும். இறுதியாக ஃபலம் தஜிது மா அன் ஃபதயம்மமு என்று சொல்லப்பட்டுச்சு. அப்படி தண்ணி கிடைக்கலண்டா, ஒன்று தண்ணி கிடைக்காமிக்கிறது மட்டுமல்ல, தஜித் ஃபலம் தஜிது என்றால் ஃபலம் தஜிது மா அன், நீங்கள் தண்ணீரை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்ற கருத்து. ஆனாலும் இந்த வசனத்துக்கு தண்ணீர் கிடைக்கல என்றது மட்டும் கருத்து இல்லை. தண்ணி கிடைக்காததுனால அல்லது தூரத்தில் இருக்கிறதுனால, தண்ணீரை எடுக்கிறதுக்கு பாத்திரம் இல்லாமல் இருக்கிறதுனால, தண்ணீரை கொண்டு வருவதற்கு முடியாமல் பாம்பு போல கொடிய மிருகங்கள் தடைகளாக இருப்பதனால உங்களுக்கு தண்ணீரை பாய்க்கிறதுக்கு சக்தி இல்லாமல் இருந்தால் என்பது தான் இந்த ஃபலம் தஜிது மான் என்கிறது கருத்து. ஒரு இடத்துல தண்ணி இருக்குது, ஆனால் அந்த இடத்துக்கு போனால் பாம்பு கொத்தும். இப்போ தண்ணி இருக்கித்தானே, நான் எப்படியாவது எடுத்துக்கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய உயிருக்கு ஆபத்தை விளைவித்து கொண்டு போயிட்டு அங்கே தண்ணீர் எடுக்கிறதுக்கு முயல்றது இல்லை. இப்போ இப்படியான கட்டங்களும் இந்த ஃபலம் தஜிது மான், தண்ணி இருந்தாலும் இல்லாமல் இருக்கிறதுக்கு சமம். அலம் தர இலல்லதீன ஊத்து நசீப மினல் கிதாபி யஷ்டரூனல் தலாலத வயுரீதுன அன் தலில்லு சபீல். அல்லாஹ் ஒரு கேள்வியை விடுக்கிறான். வேதத்தில் இருந்து ஒரு நசீப, ஒரு பங்கு
ஒரு பகுதி கொடுக்கப்பட்டவர்களை நீங்க பார்க்கலையா? யஷ்டரூனல் லலாலத், அவங்க வழிகேட்ட விலை கொடுத்து வாங்குறாங்க. வயுரீதூன அன் தலில்லு சபீல், நீங்க வழி தவறி போறத விரும்புறாங்க. முனாஃபிக்கான தலைவர் அப்துல்லா இப்னு உபை, அவனை பற்றி தான் இந்த ஆயத்தில் சொல்லப்படுது என்றது தஃப்சீரோட விளக்கம். அதே நேரம் யூதர்களும் காரணமாகுவாங்க. குறிப்பாக இந்த விடயம் இறக்கப்பட்டது இந்த அப்துல்லா இப்னு உபை சலூல் இடத்துல, அவனுடைய கூட்டத்திடத்தில் யூதர்களில் 2 பாதிரிமார்கள் அவங்க இஸ்லாத்து மார்க்கத்தை விட்டு நாங்கள் விலகிட்டோம்னு சொல்லி அறிவிச்சாங்க. இவங்களுக்கு இஸ்லாத்தை விட்டு நீங்கள் விலகி இருங்க என்று இந்த உபை இப்னு சலூல் அவங்களுடைய கூட்டம் உற்சாகம் ஊற்றதும் வழக்கம். இந்த 2 பாதிரிமார்களை குறித்து தான் இந்த ஆயத்து இறக்கப்பட்டது என்று சொல்லப்படுது. அதாவது நாங்கள் இந்த பாதிரிமார்களுக்கு தௌராத், இஞ்சில் என்ற வேதத்தில் இருந்து ஒரு பகுதியை கொடுத்து இருந்தோம் என்றாலும் அவங்க வழிகேட்ட விலை கொடுத்து வாங்குறாங்க. இந்த ஆயத்தை எப்படி பாய்க்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பாருங்க. யாராவது பிரயோஜனமற்றோண்ட விலை கொடுத்து வாங்குவானா? அவனுடைய எவ்வளோ மூடத்தனம் இருக்கும் இவங்களுக்கு. யஷ்டரூனல் லலாலத்தை, வழிகேட்டை விலை கொடுத்து வாங்குறாங்க. வயுரீதுனான் தலில்லு சபீல், நீங்களும் நேரான பாதையை விட்டும் வழி கெடுவதென அவங்க விரும்புகிறாங்க. வேதம் கொடுக்கப்பட்டவங்கள ஒரு சாரார் வழி தவறி இருக்கிறதோட மற்றவர்களையும் வழி தவற செய்கிறாங்க என்பதும் இந்த ஆயத்துடைய கருத்து. வல்லாஹு ஆலமு பி ஆதாஇக்கும், உங்களுடைய பகைவர்களை பற்றி அல்லாஹ் அறிகிறான். வக்கஃபா பில்லாஹி வலியா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொறுப்பேற்பதற்கு போதுமானவன். வக்கஃபா பில்லாஹி நசீரா, உதவி செய்வதற்கு அல்லாஹ் போதுமானவன். இந்த ஆயத்தில் வல்லாஹு ஆலமு பி ஆதாஇக்கும் என்று சொல்லப்பட்டிருக்குது. அல்லாஹ் உங்களுடைய பகைவர்களை மிக அறிந்தவன். உங்களுடைய பகைவர்கள் யார் என்பதை உங்களை பார்க்கணும் அதிகமாக அல்லாஹ் தெரிந்திருக்கிறான். அல்லது பகைவர்களுடைய நிலைமையையும் அவங்க செய்யும் காரியங்களையும் அல்லாஹ் மிக அறிந்தவன் என்ற கருத்தெல்லாம் வல்லாஹு ஆலம் பி ஆதாயிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்குது. இன்றைக்கு எங்களுடைய பகைவர்கள் பல விதத்திலும் எங்களுடைய சமூகத்தை அழிப்பதற்கு ஒழிப்பதற்கு திட்டமிடுறாங்க, சிந்தனை ரீதியாகவும் கூட. மற்றும் இன்றைக்கு ஒவ்வொரு வீட்டிலையும் அழிஞ்சி தொலைஞ்சி போயிட்டாங்க. சின்ன பிள்ளைகள் கூட ஸ்மார்ட் ஃபோனோட. எந்த அளவுக்கு ஹஸரத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னமின் அஷராத்தி சாஅத்தி ஐயக்கூனு வலது கைதா, கியாமத்துடைய அடையாளங்களில் ஒன்று தான் பிள்ளைகள். இந்த 2 வயசு 3 வயசு பிள்ளைகள் அவங்க பருவம் எய்தும் வரைக்கும் எப்பவும் கோபத்தோடு தான் இருப்பாங்க. அவங்க எல்லா விஷயத்துக்கும் அழுதுவாங்க, புலம்புவாங்க. அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை பெற்றோர்கள் செய்யும் வரைக்கும் விட மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் அவங்க கோபத்தோடு தான் இருப்பாங்க. இப்படியான முறையில் சந்ததிகளை கெடுக்கிறதுக்கு உண்டான எல்லா விதமான திட்டங்களும் போடப்பட்டு இருக்குது. ஆனாலும் இவைகளை எல்லாத்தையும் நாங்கள் இன்றைக்கு சிம்பிளாக மதித்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய ஈமானுடைய குறைபாடு, இவைகளில் வரக்கூடிய விளைவுகளை பற்றி சீரான முறையில் சிந்திக்க தெரியாத சுட்டி நாங்கள் இதனால் என்ன நடக்க போகுது என்று நினைச்சு கொண்டு இருக்கிறோம். அல்லது புள்ளை அணை கட்டி கட்டி அங்கால ஈடு கொடுக்க முடியாது எங்கக்குள்ள அந்த வழிகேட்டோட புள்ளைய சங்கமமாக்குறோம். இவைகளெல்லாம் கியாமத்து நாளைக்கு அடையாளம் என்று ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. வகஃபா பில்லாஹி வலியா, இந்த ஆயத்தில் உங்களுக்கு எல்லா காரியங்களுக்கும் நன்மையான விடயங்களுக்கும் அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அபிமானத்தை வழங்குறதுக்கு போதும் என்றெல்லாம் வகஃபா பில்லாஹி வலியா என்று சொல்லப்பட்டிருக்குது. அதோட வகஃபா பில்லாஹி நசீரா, உங்களுக்கு உதவி புரிவதற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாக்களித்திருக்கிறான். பகைவர்களை தண்டிப்பதற்காக அவங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறதுக்காகவும் இந்த ஆயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கிறான். எனவே இவைகளின் மீது உறுதியான நம்பிக்கை வைத்து யார் செயல்படுவாங்களோ அல்லாஹ் அவர்களுடைய எதிரிகளுக்கு எதிராக பொறுப்பேற்பான், உதவி செய்வான் என்கிறது வாக்குறுதி கொடுக்கப்பட்டு இருக்குது. மினல்லதீன ஹாது யுஹர்ரிஃபூனல் கலிம அன் மவாதிஹி, எந்த அளவுக்கு இந்த அற்ப சொப்ப ஆதாயத்துக்காக வேண்டி இவங்க வழிகேட்ட வாங்குறாங்கண்டா, சில யகூதிகள் அவங்க யுஹர்ரிஃபூனல் கலிம, வேதத்தினுடைய வாக்கியங்களை மாத்துறாங்க, அன்மவாலேஹி, அதனுடைய இடத்தை விட்டு.
ஹசரத் ரசூலுல்லாஹ்வுடைய வர்ணனைகள், தௌராத்தில் சொல்லப்பட்டவைகள் யூதர்கள் மாற்றினாங்க. வயகூலூன சமஅனா, சில சந்தர்ப்பங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடியதை நாங்கள் கேட்டோம் என்று சொல்லி வஅஸைனா என்ற வார்த்தையும் பாய்ப்பாங்க. நான் கேட்டோம் மாறு செய்தோம். வஸ்மா கைர முஸ்மஇன், செவிடனை போல எங்களை செவிமடிங்க என்றும் ரசூலுல்லாஹ்வை ஏசுவாங்க. வராயினா, ராயினா என்றும் சொல்லுவாங்க. ராயினா என்றா எங்களுடைய கருமங்களை பொறுப்பேற்றவர் என்ற கருத்து அரபியில். யூத பாஷையில் ராயினா என்றா அறிவீனன், மடேன் என்ற கருத்து. இதனால் அந்த கருத்தை இவங்க சிந்தனையில வைத்து ரசூல்லாவை ராயினா, எங்களுடைய மடேனே என்று அழைப்பாங்க. லெய்யம்பி அல்சினத்திஹிம், அவங்க அந்த வார்த்தையை அவங்களுடைய நாவை வளைத்து உச்சரிப்பாங்க. வதானன் ஃபித் தீன், அப்படி அவங்க பாவிக்கிறது தீனில் குறை சொல்றதுக்காக. வலவ் அன்னஹும் காலு சமேனா வ அதானா, அவங்க மேலே சொன்ன முறைக்கு பதிலாக நாங்கள் நபியை நீங்கள் சொல்கிறத கேட்டோம், வழிபட்டோம். வஸ்மா வந்தோர்னா, நீங்கள் எங்களை கேளுங்க, எங்களை செவிமடிங்க, எங்களுடைய விஷயங்களை நோட்டமிடுங்க என்று சொன்னால் லக்கான ஹைரல்லஹும், அது அவங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திரித்து கொடுத்து அவர்களை நேர்வழிக்கு கொண்டு வருவதற்கு முயற்சி செய்கிறான். நீங்கள் அப்படி சொன்னால் அது உங்களுக்கு சிறந்தது, அக்குவம் ரொம்ப நேர்த்தியானது என்றாலும் அவர்களை திருத்து கொள்றதுக்கு தயார் இல்லை. வலாக்கின் லஅனஹுமுல்லாஹு பி குஃப்ரிஹிம், என்றாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய குஃப்ரின் காரணமாக, இறை மறுப்பின் காரணமாக அவர்களுக்கு லானத் செஞ்சு விட்டான். ஃபலா யுமினூன இல்லா கலீலா, அவங்கள கொஞ்சம் பேர் தான் ஈமான் கொண்டார்கள். அவர்களில் ஈமான் கொள்ளக்கூடியவர்கள் மிகவும் கொஞ்சம் பேர் என்கிறதையும் அல்லாஹ் கூறுகிறான். இந்த ஆயத்தில் தஹரீஃப் என்ற வார்த்தை பாவிக்கப்பட்டிருக்கு. தஹரீஃப் என்றால் மாற்றி அமைக்கிறது. ரெண்டு விதத்தில் மாற்றி அமைக்கப்படும். ஒன்று, ஒரு வார்த்தையில் இருக்கக்கூடிய உண்மையான பொருளை சொல்லாமல் அதற்கு வேறு விதமான கருத்தை கொடுக்கிறது. இது ஒரு வகையான தஹரீஃப். எங்களுடைய இந்த காலத்தில் சில பிதத்காரர்கள் அவங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்றதுக்கு குரான் ஹதீஸில் இருந்து இப்படியான தவறான கருத்துக்களை எடுக்கிறது. யூதர்கள் முற்காலத்தில் வேதக்காரர்கள் அவங்க வேத வசனங்களுக்கு இப்படியான விளக்கம் சொல்லுவாங்க. ஒரு வார்த்தையை எடுத்து அதற்கு பதிலாக வேறு வார்த்தையை வைத்து அவங்க கருத்து சொல்லுவாங்க. இப்படி இதை மாற்றுவாங்க. இதுக்கு தஹரீஃப் என்று சொல்லப்படும். அவங்களுடைய தௌராத்தில் இப்படி மாறுதல்களை நிறைய செஞ்சுக்கிறாங்க. தௌராத் வேதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி எதுவெல்லாம் சொல்லப்பட்டிருந்தோ, நபி அவங்களுடைய லட்சணங்கள், அவங்க நெட்டையும் இல்லை குட்டையும் இல்லை நிதானமானவர் என்றவைகள் எல்லாமே அவங்க நீக்கிவிட்டு அவர் நெட்டையர் என்று எழுதி வச்சுட்டாங்க. இது போல அநேகமான இடங்களில் மாறுதல்களை செஞ்சுக்கிறாங்க. இதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யுஹர்ரிஃபூனல் கலிம அன் மவாதிஹி, வார்த்தைகளை அதற்குரிய இடங்களை விட்டும் மாற்றுகிறார்கள் என்ற இந்த வசனத்தை இறக்கியிருக்கிறான். அவங்களுடைய நோக்கத்துக்கு மாறான சில குர்ஆனுடைய கட்டளைகள் வரக்கூடிய நேரத்தில் அவங்க அதனை ஏற்றுக்கொள்ள மறுப்பாங்க. ஏன்? அவங்களுடைய நோக்கத்துக்கு மாற்றமாக வந்திருக்குது. இதனால் சமேனா அசைனா, நாங்கள் செவியேற்று கொண்டோம் ஆனால் மாறு செஞ்சோம் என்று சொன்னாங்க. இப்படி சொல்றதும் ரெண்டு வகை. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முன்னிலையில் அவங்க இப்படி சொல்லுவாங்க, சமேனா அசைனான்னு முன்னுக்கே சொல்லுவாங்க, நாங்கள் கேட்டோம் மாறு செஞ்சோம். அல்லது வெளியிடங்களுக்கு போயிட்டு சொல்லுவாங்க, நாங்கள் அவருடைய வார்த்தையை கேட்டோம் ஆனால் மாறு செஞ்சோம். வாயாலையும் சொல்லுவாங்க, அவங்களுடைய நடத்தையாலையும் அதனை செஞ்சு காட்டுவாங்க. அதோடு இந்த ஆயத்தில் கைர முஸ்மஇன் என்று கொண்டு வரப்பட்டிருக்குது. கேட்பவராக இல்லாமல் என்ற கருத்து தான் அந்த கைர முஸ்மஇன் என்பதற்கு பொருள். வெறுப்புடன் கேட்பவராக இல்லாத நிலையில என்றும் ஒரு கருத்து இருக்குது. இறந்து போயிட்டு கேட்பவராக இல்லாம என்றெல்லாம் கருத்து. இதெல்லாம் ரசூலுக்கு தான் பாய்ப்பான். நீங்க செவிடராக கேட்கறது, செவிடராக இருந்து கேட்காதீங்க என்று நபி அவங்கள இப்படி சூட்சமான முறையில் ஏசுவாங்க. அல்லது உயிரிருந்து செத்தவனை போல கேட்குறீங்க, அப்படி கேட்காதீங்க என்ற கருத்துக்கள் எல்லாம்
அவர்களுடைய உள்நோக்கங்களாக இருந்துச்சு இந்த வார்த்தைகளை பாவிக்கிறது. ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செவிடராகி விடணும் அல்லது மௌத்தாகி போகணும், இறந்துடணும் என்று மனதுக்குள்ள நினைச்சு கொண்டு தான் அவங்க இப்படியான வார்த்தைகளை பாவிப்பாங்க. இந்த ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்கள் அப்படி பாவிக்க வானம், ராயினா என்று நாங்கள் ஏற்கனவே சொன்னபடி 2 கருத்து இது. எனவே அரபு பாஷையில் எங்களை கவனிங்க என்றது கருத்து, யூதர்களுடைய பாஷையில் அதுக்கு மடைர் என்ற கருத்து. முஸ்லிம்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து ராயினா என்று சொல்லுவாங்க. யூதர்கள் அவங்களுடைய பாஷையில் ஹஸரத் ரசூலாவை இப்படி மடையர் என்று சொல்லி ஏசுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ராயினா என்ற அந்த வார்த்தை இறக்கி சஹாபாக்களுக்கு அதனை சொல்ல வச்சான். ஆனாலும் இவர்கள் அவங்களுடைய வேதத்தில் இருந்து மாற்றுவாங்க. அத்துடனே ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இறக்கப்பட்ட சில விஷயங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உயர்வை காட்டும் பொழுது அவங்க அதை பாவிக்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க. எனவே இப்படியாக இந்த யூதர்களுடைய சதிகள் அந்த காலத்து தொடுத்து இதுவரைக்கும் இருந்து கொண்டே இருக்குது. அந்த காலத்திலேயும் முஸ்லிம்களை பலவிதமான துன்பங்கள் வேதனைகளை படுத்தினாங்க. இந்த காலத்திலேயும் எங்களுக்கு கண்கூடாக பார்க்க கிடைக்குது. எனவே இவர்களுடைய நடைமுறைகள் தான் இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சுன்னாக்களை ஆய்வு செய்து ரசூலுல்லாவுடைய நடைமுறைகளையும் ஆய்வு செய்து நாங்கள் அதற்குள்ள வராத வரைக்கும் ஒரு நாளும் நாங்கள் குர்ஆனுடையவர்களாக ஆக முடியாது. இந்த விடயத்தில் எச்சரிக்கையாக இருக்கிறோம்.